நாங்கள் ஞாபகம் எடுத்துக் கொள்வோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 18 22 வரைக்கும் வாசிக்க கேட்போம். அந்தபடி முதலாம் உடன்படிக்கையும் இரத்தமில்லாமல் பிரதிஷ்டை பண்ணப்படவில்லை. எப்படியெனில் மோசே நியாயப்பிரமாணத்தின்படி சகல ஜனங்களுக்கும் எல்லா கட்டளைகளையும் சொன்ன பின்பு இளங்காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தத்தை கண்ணீரோடும் சிவப்பான ஆட்டுமையோடும் ஈசோப்போடும் கூட எடுத்து புஸ்தகத்தின் மேலும் ஜனங்கள் எல்லார் மேலும் தெளித்து, தேவன் உங்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்று சொன்னான். இவ்விதமாக கூடாரத்தின் மேலும் ஆராதனைக்குரிய சகல பணிமுட்டுகளின் மேலும் இரத்தத்தை தெளித்தான். நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. ஆமென். அங்கே தேவன் முதலாவது மனுஷி பாவம் செய்த பொழுது தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதே இரத்தத்தினாலே தான் இந்த பாவம் மன்னிப்பு மீட்பண்டு. ஆனால் அதுக்கு பிறகு நீங்க பார்த்துக்கொண்டு வந்தீங்கன்னா மோசே வரைக்கும் ஆங்காங்கே அவர்கள் தங்களுடைய விருப்பத்தின்படி ஆபிரகாமா இருக்கலாம், நோவாவா இருக்கலாம், அதுக்கு வந்த ஒவ்வொரு தேவனாலே அழைக்கப்பட்டவர்கள் செய்த காரியங்களை நாங்கள் வேதியில பார்க்கலாம். ஆனால் எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு நான் ஆரம்பத்திலே இந்த புத்தகம் துவங்கிலே சொன்ன எனக்கு நல்ல நினைவு இருக்குது. இந்த புத்தகம் இயேசு கிறிஸ்துனுடைய பலிகையும் இயேசு கிறிஸ்துனுடைய மேன்மையும் கொடுத்து. ஏனென்றா இந்த எபிரேய புத்தகம் ரட்சிக்கப்பட்ட யூதர்களுக்கு எழுதப்பட்ட புத்தகம். இப்ப இன்னைக்கும் நாங்கள் ரட்சிக்கப்பட்ட இருக்கிற எங்களுக்குள்ளே நாங்கள் பின்பற்றி வந்த மார்க்கங்கள், நாங்கள் பின்பற்றி வந்த வழிபாடுகள், சில வழிமுறைகளை நாங்கள் இன்றைக்கும் பின்பற்றுகிறோம். இப்பொழுது என்னத்தை நான் சொல்றேன்னா, இப்பொழுது நான் வரையக்கில்ல ஒரு சம்பவம் நடந்தது. இதுல போறோடைய வேண்டாம். நாங்கள் வழிபட்டு வந்த அந்த மார்க்க ரீதியான காரியங்கள் எங்களுக்கு இப்போ இருக்கும். அதே போலதான் யூதர்களுக்குள்ளேயும் அது இருந்ததினாலே இந்த நான் விசுவாசிக்கிறேன் நேரடியாக பைபிள், இந்த புத்தகத்தில பவுல் தான் நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் இந்த புத்தகத்தில் வர கருத்துக்களை நீங்க பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு அந்த பரிசரித்த முறையை ஆழமாக அழுத்தமாக சொல்றார். அது பவுலை தவிர வேறு யாரும் சொல்ல முடியாது. ஏனென்றால் பவுல் அவ்வளவுக்கு பேதுருவாரியோ மற்ற யாராலும் அது சொல்ல முடியாது. ஏனென்றால் பவுல் எழுதின நிருபத்தை பார்த்து பேதுருவே சொல்லுகிறார், பவுல் எழுதுகிற காரியங்கள் அங்கே வியக்கத்தக வித்தியாசமான காரியங்களா இருக்குது. அவ்வளவுக்கு அப்ப இந்த பழைய ஏற்பாட்டில் இருந்த இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் 8-9 விதமான பரிசரத்தை சொல்லப்பட்டிருக்குது. எண்ணாகம லேவியராமத்தில் அந்த பலிகள் எல்லாம் எதுக்கு அடையாளம்? இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்துக்கு அடையாளமா தான் இருக்குது. அதைத்தான் இங்கே பவுல் எபிரேயருக்கு எழுதுகிறார். அந்தபடி முதலாம் உடன்படிக்கையும் இரத்தம் இல்லாமல் பிரதிஷ்டை பண்ணப்படவில்லை என்று சொல்லி அங்கே அதை பார்ப்போம். முதலாம் உடன்படிக்கைக்கு அங்கே சொல்லப்பட்ட காரியம் அங்கே யாத்ராமத்தின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 6, 7, 8 வரைக்கும் வாசிப்போம். அப்பொழுது மோசே அந்த இரத்தத்தில் பாதி எடுத்து பாத்திரங்களில் வார்த்து பாதி இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் தெளித்து உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காது கேட்க வாசித்தான். அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். அங்கே பாருங்கள், அங்கே மோசே அந்த உடன்படிக்கை இதுக்கு உடன்படிக்கை புத்தகத்தை எடுத்து ஜனங்களின் காதுகள் கேட்க வாசித்து அவர் கர்த்தர் சொன்னபடியெல்லாம். அப்பொழுது மோசே ரத்தத்தை எடுத்து ஜனங்களின் மேல் தெளித்து இந்த வார்த்தைகள் அங்கே ரத்தத்தை முதல் தெளித்து அவளை சுத்திகரித்து விட்டு தான் அங்கே மோசே செய்கிறத நாங்கள் பார்க்கிறோம். அங்கே பழைய ஏற்பாட்டு காலத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா அங்கே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனங்கள் இஸ்ரவேல் மக்கள் பாவம் செய்யும் பொழுது அவர்கள் தங்களுடைய பாவத்துக்குரிய சொல்லப்பட்ட கட்டளைகளின்படி அங்கே கொண்டு வந்த ஒரு மிருகத்தை கொண்டு வருவார்கள். அந்த மிருகத்தை பரிசீலித்து அங்கே அவருடைய பாவத்துக்காக தெளிக்கப்படும். ஆனா புதிய ஏற்பாட்டில் அப்படி இல்லை.
புதிய ஏற்பாட்டிலே நீங்க பார்க்கலாம் இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் எங்களை கழுவி சுத்திகரித்து நீதிமான்கள் ஆக்கி இருக்குது. பழைய ஏற்பாட்டிலே செய்யப்பட்ட பணிகள் நிழலாக்கமாக இருந்தது. ஆனா இயேசு கிறிஸ்து அதை பூரணப்படுத்தினார். யோவான் சுவிசேஷம் 19:34 வாசிப்போம். எனது வேத படிப்பாக இருக்கிற கனவு பாவசனங்கள் வாசிக்க வேண்டி வேறு 19:34. ஆகிலும் போற்றவரில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விலாவிலே குத்தினான். உடனே ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. அங்கே பார்க்கிறோம். அங்கே பழைய ஏற்பாட்டு காலத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்குது, இந்த மிருகத்தினுடைய ரத்தத்தை எடுத்து தண்ணீரிலே கலந்து தான் அங்கே அந்த தெளிக்கிறதை செய்வார். ஏன்னா ரத்தம் உங்களுக்கு தெரியும், ஒரு இடத்துல உடனே உறைஞ்சிடும். அப்ப உறைஞ்சினா கட்டியாகிடும், அதை பயன்படுத்த முடியாது. அதனாலே தண்ணியும் கலந்தா அது இவ்வளவு காலத்துக்கும் தண்ணி தன்மையா இருக்கும். ஆனால் அங்கே இயேசுநாதரை விழாவிலே குத்தின பொழுது அங்கே 19:34 சொல்லுகிறது, ஆகிலும் ஒருவன் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விழாவில் குத்தினால் உடனே ரத்தமும் தண்ணீரும் அங்கே பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொல்லப்பட்ட. ஏன்னா நீங்க இயேசுவினுடைய வாழ்க்கையில இருந்து அந்த இயேசு சிலுவையில மரித்து உயிர்த்தெழுந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கை முறையில என்னென்ன செய்தாரோ அதெல்லாம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொல்லப்பட்டதனுடைய நிறைவேறுதலாக தான் இயேசு செய்தார். இந்த ஒரு காரியத்தை நீங்க பார்க்கலாம். அதே நேரத்தில் ஒரு முறை கடைசியா நான் செய்த பைபிள் ஸ்டடியில என்ன செய்தனா, யாரை குறித்து என்ன செய்தனா, ஒரு முறை இந்த 18ஆம் வசனத்துக்கு முன்ன பார்த்தது மரண சாசனம் எங்கே இருந்து வந்தேன்னு. மரண சாசனம் எங்கே இருந்து வந்தேன்னு நான் ஜெயக பாத்திரம் இருக்கையில மரண சாசனம் எங்கே இருந்து வந்து அந்த மரண சாசனம் இப்படி எழுதப்பட்டது என்று சொல்லி பார்த்தாங்க. முதல் அதுக்கு ஒரு விளக்கத்துக்கு ஒரு ஆளை வைத்து தான் செய்தனா. யாரை வச்சு என்ன செய்தனா, அந்த மரண சாஸ்திரத்தை கொண்டு வந்தவர்களை வச்சுதான் செய்தனர். யார் மூலம் இந்த உலகத்தில் மரண சாஸ்திரம் வந்தது? ஆதாம் ஏவாள். அதுல 2 பேர் இந்த ஆராய்ச்சி குறித்து செய்தனர். ஏவாளை குறிச்சுதான் செய்தது. ஏன்னா அந்த மரண சாசனத்துக்கு அத்திவாரம் போட்டோவே அவதான். அன்றைய நான் மெசேஜ் சொன்னேன், அவனுக்கு தேவன் இருந்தவன், புருஷனாகி ஆதாம் இருந்தது. ஆனா ஆலோசனை கேட்டது யாருக்குன்னா பிசாசுட்ட. ஆனா அதே நேரம் நான் இன்னைக்கு அதுக்கு ஒத்ததான் வேறொன்றுதான் ஆயத்தப்பட்ட. அப்படி என்றா அதே அவனுக்கு ஒத்த பெண்ணாக இருந்த மரியாதை குறித்து. ஏன்னா அவனுக்கு எந்த கட்டுப்பாடு எந்த இதுவும் இல்லாம இருக்கிற சுயாதீனம் கூடினதால நம்ம இந்த நிலைகளை போனோம். ஆனா மரியாளுடைய நிலைமையை நீங்க பாத்தீங்கன்னா அங்க மரியாள் வந்து ஒரு வாலிப பெண்ணா இருக்கிறா. பல நெருக்கடிக்குள்ள இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு அவனுடைய குணாதிசயங்கள், அவனுடைய அந்த அர்ப்பணிப்பு, அவனுடைய கீழ்ப்படிவாதை குறித்து நம்ம செய்யல, வேறொரு முறை செய்யறேன். ஆனா ஏன் நான் சொல்றேன்னா, இப்ப எங்களுடைய வாழ்க்கையிலே இன்னைக்கு இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினாலே எங்களுக்கு எவ்வளவோ சுயாதீனங்கள் கிடைத்திருக்குது. ஆனால் நாங்கள் எப்படி கையாளணும், அதான் கேள்வி. ஏவாளுக்கு எவ்வளவோ சுயாதீனங்கள் கிடைத்தது. ஆனால் ஏவாள் அதை மரண சாசனத்தை இந்த உலகத்துக்கு கொண்டு வரத்தான் பயன்படுத்தினார். அதே போல எங்களுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்களுக்கு எவ்வளவோ சுயாதீனங்கள், எவ்வளவோ நன்மைகள். நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வன்றது நாங்கள் சுயாதீனத்துக்கு அழைக்கப்பட்டோம். நாங்கள் யாருக்கும் அடிமை இல்லை, இயேசுநாதருக்கு மட்டும்தான். ஆனால் அந்த சுயாதீனத்தை நாங்கள் துஷ்பிரயோகம் செய்வோமா இருந்தானால் எங்களுடைய நிலைமை ஏவாளை விட மோசமா போகும். அதுதான் நான் அந்த சுயாதீனத்தை குறித்து இந்த இடத்துல பார்க்கிறேன். அடுத்ததாக மத்தேயு 27:27-28 இருக்கா பார்ப்போம். அவர் வஸ்திரங்களை கலற்றி சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி 27-28 அப்பொழுது தேசாதிபதியின் போற்றவர் இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனையிலே கொண்டு போய் போற்றவரின் கூட்டம் முழுவதையும் அவரிடத்தில் கூடிவர செய்து அவர் வஸ்திரங்களை கலற்றி சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி. அங்கே பழைய ஏற்பாட்டு காலத்திலே பார்க்கிறோம், சிவப்பான ஆட்டு மயிரை கொண்டு வந்து அங்கே அந்த கூடாரிலே செய்யறது நாங்க பார்க்கிறோம் பழைய ஏற்பாட்டு காலத்திலே. ஆனால் இங்கே நாங்கள் பார்க்கிறோம் இயேசுநாதர் அணிந்திருந்த ஆடையை களைந்து விட்டு அவர்கள் சிவப்பான ஆட்டு மயிரோடு கூடிய ஒரு இதை அந்த போர்ச்சவர்கள் சென்றார்கள். அவர்கள் யாருன்னு சொன்னா யூதர்கள் இல்லை.
அதை முதல் நாங்கள் விலகிக் கொள்ளணும். இந்த இயேசுநாதனுடைய காரியத்துல 2 சம்பவம் இருக்குது. இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிக்க போயிருக்கல 2 மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் சேர்ந்துதான் இந்த காரியம் நடத்தப்பட்டது. ஒன்று ரோம பின்னணியை சேர்ந்தவர்கள், ஒன்று யூத பின்னணியை சேர்ந்தவர்கள். யூத பின்னணியை சேர்ந்தவர்கள் அவருடைய தண்டனைக்கு தங்களுடைய கருத்தை சொல்றார்கள். ஆனால் அதை நிறைவேற்றினது யாருன்னா ரோம பின்னணியை சேர்ந்தவர்கள். ரோம பின்னணியை சேர்ந்தவர்கள் யாருன்னு நீங்க பாத்தீங்கன்னா அவர் பலவிதமான வழிபாட்டு பின்னணியை கொண்ட ரோமருடைய சரித்திரத்தை நீங்க ஆராய்ச்சி பாத்தீங்கன்னா சொல்லப்பட்ட ரோமருடைய சரித்திரம் ஒரு விதம், கிரேக்கருடைய சரித்திரம் ஒரு விதம். கிரேக்கர்கள் பல மனித தெய்வங்களை தவறான தெய்வத்தை கண்டு சொல்லி பாலியல் ரீதியான தவறான வழிபாடுகளை வைத்திருந்தவர்கள். அதை நீங்கள் எபேசு சபைக்கு உதாரணத்தை பார்த்தீங்கன்னா அங்கே எபேசு சபையிலே 5ஆம் அதிகாரத்திலே எபேசியர்களின் நிறுவனத்திலே பவுல் ஒரு காரியம் எழுதுகிறார். மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். வேதப்படிப்பா இருக்கிற நான் கொஞ்சம் சொல்றேன். மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். ஏன் அப்படி எழுதினவர்னா அந்த எபேசு சபையில இருந்த பெண்கள் உங்களுக்கு தெரியும், எபேசு பட்டணத்தில் தீனாள் என்று சொல்லி ஒரு தெய்வம் இருந்தது. அந்த ஒரு இடத்துல பவுலுக்கும் அவர்களுக்கும் வாக்குவாதம் 2 மணி நேரமா எபேசு பட்டணம் தீனாலே பெரியவன் தீனாலே பெரியவன் அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்ப அந்த தெய்வத்துக்கு அவர்களுடைய அந்த வழிபாட்டு முறையின்படி, இப்ப நாங்கள் சைவத்தில இருந்து வந்து வர விதமான வழிபாடு, அதுபோல அவருடைய வழிபாட்டு முறையின்படி இப்ப ஒரு ஆடோடு ஒரு சொந்த புருஷன் அல்ல. இதை விட இது விபேசிய சரித்திரத்துல இருக்குது. நான் சொல்றேன் சிலருக்கு தெரியும். அந்த தெய்வத்திற்கு பரிசெலுத்துறாங்க. நாங்கள் பலியை கொண்டு சைவத்தில் கத்தோலிக்கத்தில் செய்யறது இருந்தாங்க. அதுபோல தெய்வத்துக்கு பரிசெலுத்துறதாக ஒரு நாளைக்கு அந்த கோயிலே ஒரு பெண் 5 ஆண்களோடு பாலியல் ரீதியான உறவு வைக்கிறதா, அது என்னன்னா அவர்கள் அந்த தெய்வத்துக்கு செலுத்துற பலியா. இப்ப நாங்கள் சைவத்துல புக்க ஆடு மாடுகள்லாம் கொண்டு செய்திருக்கிறதா ரசிக்கப்பட முன்னம் அதே போல செய்கிறதா. அப்ப அப்படிப்பட்டவர்கள் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்துட்டாங்க. அப்ப ரட்சிக்கப்பட்டு வந்த பொழுது அப்ப நேரமா அந்த ஒரு பாச பாவிப்பார் ஒரு மொழி சொல்றது தேவ தாசிகள் என்று சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க. அது 2க்கு பாவிக்கிறது. இது பிள்ளையாக நீங்க விளங்கிடக்கூடாது. இப்ப தவறான வாழ்க்கை வாழ்றவர்களுக்கும் இப்படிப்பட்ட சொல்றது. ஆனா இப்படி தேவதாசிகள் என்றவர்கள் தேவனுக்காக இப்படிப்பட்ட உறவுகளை வைக்கிறவர்களை தான் தேவதாசிகள் சொல்றது. அந்த எபேசு சபைக்கு அப்படி இருக்கும் பொழுதுதான் அங்கே இது எபேசு சபை எந்த பின்னணியை சேர்ந்தவர்கள், கிரேக்க பட்டணத்தை சேர்ந்தவர், கிரேக்க வழிபாட்டு முறையை சேர்ந்தவர்கள். அப்படிப்பட்ட பெண்கள் சபைக்குள்ள இருந்து குளறுபடி பண்ணி சபைக்குள்ள இருந்து பிரச்சனை கொடுக்கிற இன்றைக்கு சில வேளையில இன்றைக்கு இருக்கிற பெண்களும் அதே அப்படி இதே இப்படி சபைகளுக்குள்ள சில குளறுபடிகளுக்கு காரணமாக இருக்கு. அப்படிப்பட்ட பெண்களாக இருந்த பெண்களுக்கு தான் எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் பவுல் எழுதுகிறார், மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். ஏன்னா நீங்க பவுலுடைய மனதை நீங்க பார்க்க வேணும். பவுல் எழுத்து மூலத்தை வாசிக்க சில வேளையில அது என்னன்னு சொல்றது விளங்கிக் கொள்ள முடியாது. ஆனா பவுல் கடினமானா ஏன்னா நீங்க தீமோத்தேயுக்கு எழுதின கடிதத்துல பாத்தீங்கன்னா பெண்களுக்கு சபையில பேசுறதுக்கு நான் அனுமதி கொடுக்கறது இல்லை. பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின கடிதத்தை எழுதியிருக்கிறார். ஏன்னு கேட்டா பவுல் ஊழியம் செய்ததெல்லாம் கிரேக்க பின்னணியை சேர்ந்த பட்டணங்கள். அப்ப கிரேக்க பின்னணி உதாரணத்தை நீங்க விளங்கிக் கொள்ள சொல்றேன். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துல 4 குரூப்பிரியுதுன்னு இருக்கு. அவங்களுக்கு என்னென்ன குரூப் சொல்லுங்கன்னா 1 கொரிந்தியர் 3 4 குரூப் பிரியுது. என்ன குரூப் சொல்லுங்க? ஒன்று பவுலை சேர்ந்தது, ஒன்று அப்பல்லோவை சேர்ந்தது, ஒன்று கேபா பேதுருவை சேர்ந்தது, ஒன்று இயேசுவை சேர்ந்தது. அது என்ன ஏனென்றா அந்த அப்ப கொரிந்து சபைக்கும் பேதுருவுக்கும் தொடர்பில்லை. அதற்கு கொரிந்து சபையில் உள்ள பேதுருவை ஒரு குரூப் பின்பற்றது பார்த்துருக்கோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அங்க பெந்தெகோஸ்தே நாள்ல பரிசுத்தாவியான ஊற்றப்பட்ட நாள்ல 12 பாசக்காரர் அந்த இடத்துல நிக்கணும். அப்ப அந்த இடத்துல யார் அவர்கள்னா சிதறி போன ஜூதர்களோட பாபிலோன் தேசத்துல இருந்து அந்த பண்டிகைக்கு வந்து நிக்கிறாங்க. அப்ப அந்த பண்டிகை முடிய பேசினவர் யார்? அத அந்த குரூப் தான் பேதுருவை அங்க இருந்த குரூப் தான். அப்ப இந்த 4 குரூப் வரைக்குள்ள அப்பல்லோவை குறிச்சு அதுக்கு முன்ன இங்க நாங்க வாசிக்க முடியுமா? அப்பல்லோ குறிச்சு பவுல் பின்னாட்கள் அப்பல்லோ பன்னடங்களும் ஊழியர்களும் கூடிய நீங்க பைபிள்ல அப்பல்லோ குறிச்சு நாங்க வேற எங்கேயா வாசிக்க முடியும்? அதுக்கு முன்னா அப்பல்லோ வேந்த ஒரு குரூப் பின்பற்றினது. பேதுருவை எருசலேமில் கண்டார், இயேசுநாதர் மரித்தார், பவுல் ஊழியக்காரர். அப்பல்லோ வேற அந்த குரூப் பின்பற்றினது. அப்பல்லோ வந்து ஒரு கிரேக்கன். அவன் படிச்சதா
அங்கே எகிப்தில் உள்ள கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் படித்தவர். அப்போ பவுல் பவுல் வேதத்தையோ இல்லை உலக படிப்பிலோ குறைஞ்சவர் அல்ல, அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அப்பெல்லாம் வந்து பேச்சு முறையிலே தர்க்கித்து பேசக்கூடியவர். அப்ப கிரேக்கர்களுக்கு அது சோக்ரட்டிஸா இருக்கிற அவருடைய சரித்திரங்கள் கிரேக்கர்களுக்கு தர்க்கித்து வாதாடுறது தான் பிடிக்கும். அப்ப அந்த குரூப் அங்க வருது. அப்ப அந்த 4 குரூப்பு போல ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு பிரச்சனை வருது. அதே நேரம் குழந்தை சபைக்குள்ள சில பெண்கள் எழுந்து நின்று கொண்டு சபைக்குள்ளேயே பிரச்சனை கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. என்ன பிரச்சனை கொடுத்தார்கள்? நீங்க விளையாட்டு யாரும் அப்படி இல்லை. இப்ப நான் பிரசங்கிச்சு கொண்டிருக்கா ஒரு பெண்ணுக்கு அப்படி இந்த வசனத்துக்கு வியாக்கியானம் கேட்டு கொண்டிருக்கிறேன். இதான் சபைக்கு நடந்த பிரச்சனை. அப்ப வியாக்கியானம் கேட்டுக்கொண்டிருக்கீங்கல்ல, அதுக்கு தான் பவுல் தீர்வு கொடுக்கிறார். பெண்கள் சபையில பேசக்கூடாது, அப்படி கேள்வி இருந்தால் வீட்டுல புருஷனிடத்திலே கேட்க வேண்டும். இந்த இடத்துல நாங்க பார்க்கிறோம் அங்கே இந்த இப்படிப்பட்ட 2 பின்னணி உள்ள இடத்துல வச்சுதான் இயேசுநாதருக்கு சிலுவை மரணம் கொடுக்கப்படுது. ரோமர்களுடைய முறையின்படியும் யூதர்களுடைய முறையின்படியும் சிலுவை மரணம் ஆற்ற முறை. ரோமர்களுடைய முறை. ஆனால் அந்த ரோமர்களுடைய தண்டனையில் அது ஒன்று இப்போ தூக்கு தண்டனை அது மாதிரி. ஆனால் அதை நிறைவேற்றுறதுக்கு தீவிரப்பட்டது யார்? யூதர்களுக்கு அந்த முறை இருந்ததா? முதல் ரோமர்கள் யூதர்களை ஆண்டபடியால் அவர்கள் அந்த தேசத்துக்கு கொண்டு வந்தார்கள். யூதர்களுக்கு ஒரு பிளவிட்டா கல்லறிஞ்சு கொள்றதா யூதற்ற முறை விளக்குற. ஆனால் இதை நீ ஒன்றை விளங்கிக் கொள்ள வேணும். ஏன் அந்த இடத்திலே இயேசுநாதரை சிலுவையிலே அரைஞ்சு ரத்தம் சிந்த பண்ணினார்கள். ஒரு ஆளை கல்லறிஞ்சு கொண்டால் அந்த கல்லறியும் பொழுது அந்த வருகிற இதனாலே அந்த கொஞ்சம் ரத்தம் தான் போகும், ஆனதோட அந்த வேதனையிலே மரித்து விடும். ஆனா இயேசுநாதர் முழு ரத்தத்தை சிந்தினால்தான் இந்த உலகத்தினுடைய பாவம் மன்னிக்கப்படும். ஏன் அப்ப அந்த இடம் ஏன்னா நான் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேணும். அந்த இடத்துல ரோமர்கள் ஒரு சட்டமா இருக்கலாம், யூதர்கள் ஒரு சட்டமா இருக்கலாம். ஆனா நடு மையமாய் தேவன் நிற்கிறார். ஏன் நான் அதை சொல்றேன்னா, எங்களோட வாழ்க்கையில கிறிஸ்தவர்கள் இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்ட யாரா இருந்தாலும் அது என்ன அவமானம் வரட்டும், என்ன நிந்த வரட்டும், என்ன துன்பம் வரட்டும், என்ன நிலைமை வந்தால் மரணத்தான் வந்தாலும் தேவன் அந்த இடத்துல எங்களுக்கு அனுப்ப. நாங்க வரையில பேசிய அந்த பாட்டுக்காரங்க கேட்டுக்கொண்டு வந்தோம். நாங்க கேட்க தமிழெல்லாம் போட்டது நான் வேற. அப்ப கேட்கல ஒரு கேள்வி கேட்டா என்னட்டு, அப்பா நாங்கள் இயேசுப்பாவை ரட்சிப்பரா ஏற்று அதுக்கப்புறம் இயேசுப்பாவை விட அப்பா துன்பப்படுத்தி இருக்கிறோம். நான் சொன்ன உண்மை நாங்கள் செய்யணும். அப்பயே இயேசப்பா இந்த அளவு நாங்கள் செய்தும் எங்களை நேசிக்கிறேன். அப்ப நான் கேட்டேன், போன ஞாயிற்றுல பாஸ்டர் மாமா செய்த மெசேஜ் கேட்டேன். எங்களுக்கு இருந்து வடிவாங்க அப்போ கேட்டா என்னன்னு பாஸ்டர் மாமா தெளிவா சொன்னவர், இந்த உலகத்தில் ஒரு அன்பு இருக்குது, ஆனா தேவனுடைய அன்பு அகாப்பே அன்பு அண்டா அதுக்கு எல்லை இல்லை. ஒரே ஒரு காரியத்துக்காக மட்டும்தான் எங்களை விட்டு போவார். என்னன்னு சொன்னா இயேசு நாதர் எனக்கு வேண்டாம்னு நீங்க சொன்னா அதுக்கப்புறம் இயேசு நாதர் எங்களை விட்டுட்டு போயிடுவேன். அது வரைக்கும் அவருடைய அன்பு இந்த உலகத்தில எதுக்கும் ஈடுணை இல்லாதது. அப்ப நான் ஏன் சொல்றேன்னா, ரோமர்கள் ஒரு திட்டத்தை கொண்டிடலாம், யூதர்கள் ஒரு நோக்கத்தோடு, யூதர்கள் வஞ்சாத்தான். ஏன் இந்த ஆசாரிய பரிசேயர் சசியே இவங்க 2 பேரும் தங்களை விட இயேசு செய்கிறாங்க. இயேசு அவங்களை விடுவிக்க வந்து அதனால அவர் பழிவாங்க விஜயத்தோடு செய்தது. இவங்க வேற வழி இல்லாமல் செய்த ரோமர்களே ஆட்சியிலே இருந்தவர்கள். ஆனா 2 பேருமே தேவ பயம் இல்லாமத்தான் அந்த ஆனா தேவனுடைய திட்டம் அதுக்குள்ள இருந்தது. அதனாலே அங்க அடுத்ததாக யாத்ராமம் 12:22 இருக்கா வாசிங்க. ஈசோப்பு கொழுந்துகளின் கொத்தை எடுத்து கிண்ணியில் இருக்கும் இரத்தத்தில் தோய்த்து அதில் இருக்கும் அந்த இரத்தத்தை வாசல் நிலைக்கால்களின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் 2லும் தெளியுங்கள். விடியற்காலம் வரைக்கும் உங்களில் ஒருவரும் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம்.
இது அங்கே இந்த என்னன்னு சொல்ற ஈசோப்பு கொழுந்துவாளிலும் கொத்தை எடுத்து கிண்ணியில் இருக்கும் இரத்தத்தில் தோய்த்து அது இருக்கும் அந்த இரத்தத்தை வாசல் நிலைகளில் அங்கே யூதர்களுடைய முறைமையின்படி அவர்களுடைய வாழ்வு அவர்கள் குடியிருக்கிற இடத்தை சுத்திகரிக்கிறது பயன்படுது. ஆனா புதிய ஏற்பாட்டில் நீங்கள் பார்க்கலாம் அதே நேரத்தில் லேவியராகமம் 14ஆம் அதிகாரம் 49 56 வரைக்கும் வாசிங்க. அப்பொழுது வீட்டிற்கு தோஷம் கழிக்க 2 குருவிகளையும் கேதுருக்கட்டையையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் எடுத்து ஒரு குருவியை ஒரு மண்பாண்டத்தில் உள்ள ஊற்று நீரின் மேல் கொன்று கேதுருக்கட்டையையும் ஈசோப்பையும் சிவப்பு நூலையும் உயிருள்ள குருவியையும் எடுத்து இவைகளை கொல்லப்பட்ட குருவியின் இரத்தத்திலும் ஊற்று நீரிலும் தோய்த்து வீட்டின் மேல் 7 தரம் தெளித்து குருவியின் இரத்தத்தினாலும் ஊற்று நீரினாலும் உயிருள்ள குருவியினாலும் கேதுரு கட்டையினாலும் ஈசோப்பினாலும் சிவப்பு நூலினாலும் வீட்டிற்கு தோஷம் கழித்து உயிருள்ள குருவியை அட்டணத்துக்கு புறம்பே வெளியிலே விட்டுவிட்டு இப்படி வீட்டிற்கு பிராயச்சித்தம் செய்ய கடவன், அப்பொழுது அது சுத்தமாயிருக்கும். 56 வரைக்கும். இது சகலவித குஷ்டரோகத்துக்கும் சொறிக்கும் வஸ்திர குஷ்டத்துக்கும் வீட்டு குஷ்டத்துக்கும் கடிப்புக்கும் அசருக்கும் வெள்ளை படருக்கும் அடுத்த பிரமாணம். இந்த இடத்திலே பார்க்கிறோம் இல்ல ஒரு வியாதி வரும்பொழுது கீழே வந்தெல்லாம் வியாதிக்குரிய காரியங்கள், மேல வந்தது நாங்கள் குடியிருக்கிற காரியம். அதுக்கு முதல் வந்தது எங்களை நாங்களே சுத்திகரிக்கிறது. என்னத்துக்கா இருந்தாலும் அந்த மிருகத்தினுடைய பணியினால தெளிக்கப்பட்டதை தவிர கழுவப்படவில்லை. ஆனால் அதைத்தான் அங்கே தாவீது பட்சேபாலோட தவறு செய்த பொழுது நேரம் போகும்போது சங்கீதம் 51:7 வாசிக்கிறார், தேவனத்தில் ஜபிக்கிறார், அன்றைய ஈசோப்பினால் என்ன கழுவி என்ன சுத்திகரியும் சொல்லி தாவீது சொல்றதை பார்க்கிறோம். அங்கே மத்தேயு 26:28 வாசிங்க. இயேசுநாதர் இதுக்கு என்ன செய்தார்கள்? இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாய் இருக்கிறது. அங்கே பாருங்கள், அங்கே அவர்கள் வந்து என்ன செய்கிறார்கள் என்றால் அந்த ரத்தத்தை எடுத்து அந்த ரத்தத்தை தெளிக்கிறார்கள். ஆனா இந்த புது உடன்படிக்கை இப்ப என்ன நடக்குது? சிந்தப்பட்டுடுது. இப்ப நானும் நீங்களும் வாழ்ற காலத்துல இந்த ரத்தம் இப்ப என்ன செய்யப்படுது? பாவ மன்னிப்பு நடைமுறையில் என்ன செய்யறோம்? நாங்கள் ஒரு மாதம் முதல் ஞாயிறு என்ன செய்யலாம்? இந்த ரத்தம் இப்பொழுது நினைவு கூறும்படி அந்த ரத்தம் எங்களுடைய சரீரத்துக்குள்ளே உட்கொள்றோம். இயேசுவின் ரத்தமாகவும் இயேசுவின் சரீரமாகவும். அதுதான் இயேசுநாதர் சொல்றார், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படும் புது உடன்படிக்கை என்னுடைய ரத்தமாக இருக்கிறது என்று சொல்லி. ஆனால் நீங்க பாத்தீங்கன்னா இயேசுநாதர் சீசர்களுக்கு அந்த அப்பத்தை விட்டு அந்த பாத்தை எடுத்து இது உங்களுக்கு சிந்தப்படுறதை அவர் குடிக்க கொடுத்தார், அதை சாப்பிட கொடுத்தார். அடுத்ததாக யோவான் 13:10 வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதா இருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாய் இருக்கிறான். நீங்களும் சுத்தமாய் இருக்கிறீர்கள், ஆகிலும் எல்லாரும் அல்ல என்றார். இது வந்து இயேசு கிறிஸ்து சீசருடைய காலை கழுவின பொழுது பேதுரு சொல்றார், ஆண்டவரே நீர் என்ன முழுவதும் கழுவு பண்ணும் பொழுது. அப்ப இதுல இருந்து இயேசு என்ன சொல்றாருன்னா, நாங்க இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரா ஏற்றிருந்தா நாங்க முழுவதும் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம். உண்மையா இயேசு எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தெழுந்தார், இன்றைக்கும் எனக்காக பிதாவுடைய வலது பாரசத்துல இருந்து பரிந்து பேசுகிறார் என்ற அந்த விசுவாசம் எனக்குள்ள இருந்தார் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். அதான் ரட்சிப்பு. ஆனா அந்த ரட்சிப்பு ரட்சிப்புல வளர்றதுக்கு நாங்க பிரயாசப்பட வேண்டும். அந்த ரட்சிப்புல நாங்க பூரணப்படுறதுக்கு இப்ப நான் 20 வருஷத்துக்கு முன்ன ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லிக்கொண்டு அதே 20 வருஷத்துக்கு முன்ன இருந்த குணநலன் தன்மையோட இருந்தா என்னென்ன ரட்சிக்கப்படுது?
ஆனா அதுக்கு பிறகு நாளுக்கு நாள் இந்த வார்த்தையை வாசித்து பரிசுத்தாவியோட தேவனோட உறவாடி தேவனுடைய அந்த பிரசன்னத்தை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு நாங்கள் கொண்டு வரும் பொழுது நீங்க உதாரணத்துக்கு இங்க விளங்கி கொண்டதை சொல்றேன். இப்ப ஒரு பெரிய போத்துக்குள்ள நல்ல மை இருக்கும், நாங்க ஊர்ல பாய்ப்பு மை, அது என்ன செய்தாலும் போகாது. ஆனா அதை கொண்டு போய் ஒரு கற்பிற்கு முன்னால வச்சுட்டு கொஞ்ச நேரம் தண்ணியை திறந்துட்டு பாருங்க, ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு அந்த போத்து வெள்ளையாகும். ஏன் அந்த தண்ணி போக 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 அது அப்படியே. அதே போல தேவ பிரசன்னத்தில நாங்கள் அமர்ந்திருந்து தேவ சமூகத்தில நாங்கள் எப்பொழுது எங்களுடைய சிலர் கேட்பார்கள் எப்படி இருக்கிறது. ஆனா நீங்க ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்ப பாத்தீங்கன்னா சிலருக்கு இந்த உலகத்துல பணத்தின் மேல ஆசையா இருந்தாலும் நித்திரையிலும் பண ஆசை தான் இருக்கு. நீங்க பாருங்க, சில உதாரணத்துக்கு நீங்க இப்படிப்பட்ட ஆக்களை பார்க்க இல்லையா, பகல்ல ஏதாவது அதிகமா கதைச்சா இரவுல நித்திரையில அதிக அனுப்புவாங்க. அப்படி நீங்க பார்க்க நான் பார்த்திருக்கேன். அப்படி நீங்க பார்க்க இல்லையா? ஏன் சொல்றேன்னா எதன் மேல எங்களுக்கு ஈர்ப்பு இருக்கு. அப்ப இந்த வேதத்தை வாசித்து நாங்கள் நல்லா கத்தரை துதிச்சு பாடினால் அது இந்த உலகத்தை எங்க வேலை செய்யறமா இருக்கலாம், எங்க இருந்தாலும் இந்த வேத வார்த்தை எங்களுக்கு ஓடிக்கொண்டிருக்கும், அங்க துதி எங்களுக்கு வந்து கொண்டிருக்கும். ஆனால் நாங்கள் எதை எங்களுடைய மனதுக்கு அதுதான் எங்களுக்கு ஓடிக்கொண்டிருக்கும். ஆனா இங்க வந்து நான் உருவம் இங்க நிற்கும், ஆனா சிந்தி அங்கதான் நிற்கும். ஆனா நீங்க தேவ பிரசன்னத்தை அங்கே அந்த பேதுருக்கு சொன்ன மாதிரி பாருங்க, இதுலயே நீங்க பார்க்கலாம். இந்த 10ஆம் வசனத்திலேயே நீங்கள் சுத்தமாக இருக்கு ஆகிலும் எல்லாரும் அல்ல. யாரை கொடுத்த எல்லாரும் சொன்னது யூதாஸ்காரியர்கள். அவன் வந்து இடத்துல இருக்கிறான். நான் முதல் இதை நெக்காம தான் சொன்னேன். ஆனா அவனுக்கு என்னத்தின் மேலே ஆசை? பணத்தின் மீது. அப்ப பணத்தின் மேலே ஆசை இருக்கிறவனுக்கு தேவனுடைய பிரசன்னத்துல வாஞ்சியே வராது. ஆனா அவனுக்கு சரீரம் இங்க எண்ணம் கொடுத்தா பணம் எங்கெங்கேதான் பணம் பெற்ற அந்த பணத்தின் மேல இருக்கும். அதனால நீதிமொழிகள் வசனம் இருக்குது, நான் அதிக ஐஸ்வர்யவானாகும் மறுதளிக்காமல் அதிக தரித்திரராகும் கேள்வி கேட்காமல் அந்தந்த நாளுக்குரிய எனக்கு தரமண்டு எழுதினவரியா சாலமோன். ஏன் சொல்லுங்க அவன் எழுதினவன்? நான் எழுதினால் ஆரண்டு பார்த்தீங்கன்னா அவர் பெரிய ஐஸ்வர்யவான். அவர் வேற வேற தேசங்கள்ல அந்த ஞானத்தை அறிய வந்தார்கள் இல்லை. ஆனா அவர் கடைசியில் என்ன செய்தார்? கத்தரை விட்டு அந்நிய தெய்வங்கள், அதனால் அதெல்லாம் அனுபவப்பட்டதினாலேதான் சாலமோன் அதிக ஐஸ்வர்யவனாக உண்மைப்பட்டு போகாமலும் அதிக தரித்திரனாக கேள்வி கேட்காமல் அந்தந்த நாளுக்குரிய தாரம் என்று சொல்லி இங்க பாக்குறோம். நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப நாங்க இதுல இருந்து வார்த்தையா செய்து கொண்டிருக்கிறோம். உங்களோட பேசின ஒரு வார்த்தை உடனே மனம் திரும்பிட்டோம்னா நல்லது. ஆனா இயேசுநாதர் 2 இடத்துல யூதாசுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தார். இதுல ஒருக்கா கொடுக்குறா ஆகிலும் எல்லாரும் அவனையும் கட்டா. ஆனா அதுக்கு பிறகு வெளியே ஒரு காரியத்துல அவனை சுட்டி காட்டுற என்ன சொல்லுங்க, இந்த துணிக்கையை நான் தோய்த்து அப்ப மற்றவங்களுக்கு தெரிய வந்தா செய்ய போறான். ஆனா இன்னைக்கு ஒன்று சபைகளுக்குள்ள என்ன சொல்லுங்க, நீங்க அந்த மற்றவங்களுக்கு தெரிஞ்சவங்கள அவங்க என்ன செய்திருக்கிறார் யூதாசுக்கு. 12 பேர் உண்டத்தானே இயேசுவோட இருந்தவங்க. வேதம் சொல்லுது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கலக்கப்பட்டு நாங்க எல்லாரும் ஒரே குடும்பம். அப்ப இந்த 12 பேரும் இயேசுநாதர் சிலுவைக்கு போகணும்னா ரசிக்கப்பட்டாங்களோ ரசிக்கப்படலையோ? 12 யோவான், பேதுரு, யாக்கோபு, மத்த இவர்கள் அந்த 12 பேர் இருக்கிறாங்க. 12 கேட்கிறேன், 12 பேரும் இயேசுநாதர் சிலுவையில மரிக்க முன்னும் ரசிக்கப்பட்டார்களா ரசிக்கப்படலையா? ரசிக்கப்பட்டார்கள். அதனாலதான் இயேசுநாதர் ஊழியத்துக்கு வைத்திருந்தார். ஆனா பரிசுத்தாவினுடைய பெறலாம் பெற்ற இயேசுநாதர் சொல்றார், நீங்க சில பேர் காத்திருங்கள், நான் அனுப்ப பரிசுத்தாவை பெற்ற அப்புறம். ஆனா ரட்சிக்கப்பட்டிருந்தவங்க தங்களோட கூட இருந்தவன் ஒருதன் ஒரு தவறுக்குள்ள போக போறான். இயேசுநாதர் கொடுத்த சொற்ப இதுக்குள்ள அந்த சம்பவம் நடக்குது. ஆனா என்ன சொல்றேன்னா இன்னைக்கு சபைக்குள்ள ஒரு காரியம் என்னன்னா, யாராவது தவறான வழிக்கு போகும் பொழுது சிலர் ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த தவறை சுட்டி காட்ட மாட்டாங்க. நீங்க பார்த்துருக்கீங்களா? ஆனா இது ஒரு பொல்லாத ஒரு மோசமான நிலைமை. ஆனா ஒரு நாள் தேவன் கணக்கு கேட்பாங்க. எசேக்கியா 36 நினைக்கிறேன், துன்மார்க்கத்திலே அழியும் பொழுது நீ அவனை மீட்டுக் கொள்ளாதபடியால் அவனுடைய இரத்த பலியும் உன்னத்தை கேட்பேன் சொல்லி எசேக்கியேல் எழுதியிருக்கு. 1 யோவான் எழுதுகிறார், மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் ஒன்றும் சகோதரன் செய்ய கண்டால் நீ அவனுக்காக விண்ணப்பம் பண்ணு, கர்த்தர் விடுதலையா. விண்ணப்பம் பண்ண என்ன சொல்ல? விண்ணப்பத்தில் 2 விதம் இருக்கு. ஒன்று தேவனிடத்துல ஜெபம் பண்றது, ஒன்று அவர்களோட நேர கதைக்கிறது. அதுதான் யூதாசை கொடுத்து ஏன் சொல்லே மற்றவங்களும் கேட்டுக்கொண்டு இருந்தாங்க. ஆனா பிறகு முதலாவது திருவிருந்து ஜேசு செய்யல, ஜேசு தோத்து கொடுக்க பார்த்து
கொண்டிருந்தாங்க. ஆனா யூதாசை கட்டுப்படுத்தவும் இல்லை. கடைசியில் அவன் எங்க போனான்? அவன் பாதாளம். அவன் பாதாளம். அதுக்கு பல வியாக்கியானங்களும் அதுக்குள்ள நாங்க போவதில்லை. ஒன்று நீங்க தெளிவாக விளைய கொள்ளுங்க. இப்படிப்பட்ட வியாக்கியானங்கள் இருந்தால் அதுக்கு நேரத்தை வீணா செலவழிக்காதீங்க. வேதம் சொல்லுது, நாங்கள் இயற்கையா மரித்தால் தான் எங்களுடைய வாழ்வின் முறைப்படி நீ நித்திய நரகமா நித்திய பரலோகமாண்டு வேதம் சொல்ற. ஆதாமில இருந்து தெளிவாரு. ஆனா அது ஆதாம காலத்திலே இருந்தா என்ன, இப்பவா இருந்தா என்ன, நாங்கள் துணிகரமாய் சேர்க்க மரணத்தை சந்திச்சோம்டா அது நேரடியா பாதாளம் வெள்ளச்சிங்காசன நியாயத்துக்குள்ள நேரடியா நரகம். இது வேதத்தின் கட்டளை. ஆனவடியா யூதாஸ் அங்க போறான் இங்க போறான், யூதாஸ் சந்திக்கிறது அது இதெல்லாம் நீங்க பார்க்கலாம். அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் வருகிறது. அவளுக்கு எங்க இருந்து வழிபாடு வருது. அதான் ஒரு ஊழியக்காரன் சொன்னார், இத்தாலியா ஒரு ஆழத்தை கிண்டி கொண்டு போக நரகத்தில இருந்து ஐயோ ஐயோன்னு சத்தம் வந்ததா இல்ல ஆண்டு. அப்ப அவர் கேட்கிறார், அப்ப அங்க தனியா தமிழாக்கள் இருந்தவையோ வேற மொழி பேசுறவங்க இருக்கிறியோ ஒரு கருத்தை சொல்லிக்கல தெளிவாக கொண்டுருவோம். ஏதோ எங்களுக்கு ஏற்பட்டதெல்லாம் சொல்லக்கூடாது. அப்ப என்ன சொல்றேன்னா, நாங்கள் சில சொல்ல வேண்டிய காரியங்களை அணுக வேண்டிய முறையில அவருடைய தவறை சுட்டி காட்டி அவரை சரிப்படுத்தவும் அதுக்குதான் எங்களை வைத்திருக்கிறார் ஆண்டவர். இல்லைன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த நாங்க ஞானஸ்தானம் ஒரு கேட்கல அந்த தொட்டிகளை இன்னும் 5 நிமிஷம் இருக்க முடிச்சிருந்தா போயிருக்கலாம் பேசலாம் சிலுவக்கடன் மாதிரி. ஆனா ஏன் ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கு ஒரு குறிப்பு, சிலருக்கு 9 வயது வச்சிருக்க பிலிக்கிறாங்க 100 வயது வரை இருந்தாங்க. அப்படி சிலர் 50 வயது எடுக்கிறாங்க. சிலர் வெள்ளமையா பயன்படுத்துறாங்க 35 வயது எடுத்திருக்கிறாங்க ஊழியக்காரன். அது தேவை. ஆனா இருக்கிற வரைக்கும் நாங்க கர்த்தருக்காக என்ன செய்யணும் அதான் கேள்வி. இருக்கிற எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த காலம் வரைக்கும் அதான் யாரும் கேட்டு நான் வந்து எனக்கு எனக்கு தேவையில்லாவே. ஆனா இது கிறிஸ்தவம். அப்ப இந்த இடத்துல பார்க்கிறோம். அடுத்ததாக இந்த இயேசுநாதர் அந்த இடத்துல சொன்ன பொழுது அடுத்த 1 யோவான் 1:7 இருக்கவா இல்ல யோவான் 13:10 வாங்க. 1 யோவான் 1:7 1 யோவான் 1:7 அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அங்க பாருங்கள், அவர் ஒளியிலே இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் எதிலே இயேசுநாதருடைய பழைய ஏற்பாட்டு காலத்துல செய்யப்பட்ட காரியத்தில் தெளிக்கப்பட்ட ரத்தம் அதான பார்த்துட்டு இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டுக்கும் தெளிக்கப்பட்ட ரத்தத்தில் என்ன நடக்கும்டா அந்த யூதர்களுக்கு பலவிதமான பண்டிகைகள் இருக்குது. இப்ப அந்த பண்டிகையில ஒவ்வொரு முறையும் அந்த பண்டிகையில சொல்லப்பட்ட அந்த பலி செலுத்தலோ அல்லது அசைவாட்டம் பண்டிகை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வருஷம் அந்தந்த நாள்ல செய்வார்கள். ஏன் அவருடைய உள்ளான மனுஷன்ல அந்த மனச்சாட்சியில ஒரு விடுதலை. ஆனா எனக்கும் உங்களுக்கும் இன்றைக்கு நாங்க முதல் இயேசுநாதரைங்கிற வாயிலாரை அறிக்கை செய்து விசுவாசிக்கிறது வேற, நம்பிக்கை வைக்கிறது வேற. அதை நீங்க விளைய கொள்ளணும். விசுவாசிக்கிறதுன்றது இப்ப என்னுடைய தலைக்குள்ள மூளை இருக்குன்னு நான் சொல்றேன். இப்ப நீங்க யாராவது சொல்லுங்க இல்ல களிமண் தான் அதை என்ன நிரூபிக்க முடியும்? அது ஒரு விசுவாசம். பொதுவா நான் சொல்றேன். இப்ப எங்களுக்கு அப்பா இருக்கிறாருன்னு நாங்க விசுவாசிக்கிறோம். யார் சொல்லி தெரியும்? அம்மா சொல்லித்தேன். நாங்க போயிட்டு என்ன எடுத்து இதெல்லாம் எடுத்து அப்பா நாராஜ் அறிஞ்சு வச்சுட்டு இல்ல, அதான் விசுவாசம். ஆனா நம்பிக்கைன்றது நாங்களோட வேலை செய்யறோம், மாதமுடிய சம்பளம் பெறுவது நம்பிக்கை. ஆனா விசுவாசம் பண்றது வித்தியாசமானது. விசுவாசம் பண்றது இந்த விசுவாசத்தை தான் பிசாசங்களோட இதயத்தில் தீவிரப்படும், நம்பிக்கை எடுக்க தீவிரப்படுத்த மாட்டான். ஏன்னா நீங்க வரைய பாருங்கள், ஆபிரகாம் விசுவாசித்து தான் ஈசாக்க இந்த தனக்கு ஒரு குமாரன் கொடுப்பாரு கிடைப்பாருன்னு சொல்லி 11 வருஷங்களுக்கு மேல காத்துக்கொண்டு விசுவாசத்தோட இருக்கிறான். அந்த விசுவாசத்தை கெடுக்கிறதுக்காக பிசாசு யாருக்கு வந்தான் சொல்லுங்க? பிசாசு யாரை கையாள சொல்லுங்க? சொந்த மனைவியை. இன்னைக்கு இருக்கிற எல்லாருக்கும் நான் சொல்றேன், நீங்க வேதத்தின் கோட்டை விட்டு, அது மனைவியா இருக்கலாம், புருஷனா இருக்கலாம், பெற்ற யாரா இருந்தாலும் வேதத்தின் கோட்டை விட்டு போனா பிசாச கையாள வைக்கின்றோம். அந்த ஒரு சின்ன தவறு நீங்க பாருங்கள், ஆபிரகாமோட ஒவ்வொரு இடத்துல நீங்க வைக்கிற பார்த்தா ஒவ்வொரு இடத்துல ஆபிரகாமா பேசுற சாராந்தரத்துல இருப்பார். ஒரு இடத்துல ஆண்டவர்
ஆபிரகாம் 99 வயதுல வந்து சொல்றார், ஆபிரகாம் உட்பவ காலத்தினுடைய வருவேன், உனக்கு ஒரு குமாரன் சாரா கூடாரத்துல சிரிச்சாண்டு பைபிள் எழுதியிருக்கு. அதே மாதிரி அப்ப என்ன சொல்றேன்னா, தேவனுடைய காரியத்துக்கு நீங்கள் யாரையும் அந்த இடத்துல கொண்டாடும். என்ன பெத்த அம்மாவா இந்த உலகத்தில் அம்மா அன்புக்கு வேற அன்பில்லைன்னு சொல்லுவார்கள். அந்த அம்மாவா இருந்தாலும் ஏன்னா நாங்கள் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ பிசாசுக்கு தெளிவா தெரியும். ஒரு சிந்தியவன் அளவை வெளிக்கிட்டு அந்த அளவை வச்சு எங்களை அடிச்சிடுவான். ஆபிரகாம் அந்த ஒரு சின்ன தவறு சரி அவன் சொன்னா ஆபிரகாம் என்ன செய்திருக்கிறான்? ஒரு கவை தேவனிடத்துல ஜெபிச்சிருக்கிறான், ஆண்டவரே நீர் எனக்கு இப்படி சொல்லி இருக்கிறேன், என்னுடைய மனைவி என்னுடைய எல்லா திறமைக்கும் இப்படி சொல்றேன், நான் என்ன செய்கிறது? அந்த ஒரு கேள்வி ஆபிரகாம் சொல்லி இருந்தால் கேட்டிருந்தால் ஆண்டவர் சொல்லி இருப்பேன். நீங்க உதாரணத்தை பாருங்கள், யாக்கோபு ஆரம்பத்தில் இதான் அந்த முதிர்ச்சின்னு சொல்றது. யாக்கோபு ஆரம்பத்தில் பல தவறான காரியங்களை செய்கிறவன் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு. ஆனா யோசேப்பு எகிப்தில இருந்து கொடுமையான உணவு இதெல்லாம் கொடுத்து சகோதரன் சொல்ற உங்களுடைய தான் உயிரோட இருக்கு அப்பா போய் கூட்டி கொண்டு வர சொல்லி யாக்கோபு முதல்ல என்ன செய்தான் சொல்லுங்க? இரவு போய் தேவ சமூகத்தில யாக்கோபு ஜெபம் பண்றான். நீங்க அந்த வீட்டை போய் வாய்ச்சி பாருங்க. யாக்கோபு ஜெபம் பண்றான். உண்மையான வாசிச்ச பொழுது உண்மையில யாக்கோபு பிறந்த காலத்தில இருந்து யாக்கோபு செய்த சுத்துமாத்தும் லாபாண்டி ஆட்டுக்க அந்த வேலையும் இப்படி பல காரியங்களை செய். ஆனா அவன் வாழ்க்கையில ரெண்டு வரையில அவன் ஒரு கட்டத்துல தேவனை தவிர வேறு வழி தனக்கு இல்லைன்னு ஒரு முடிவு அவன் வந்துட்டான். இப்ப அதுவும் அவன் போறது யாருன்னு சொல்லுங்க, அவன் நேசிச்ச மகன்கிட்ட. இதுதான் யாக்கோபில இருந்த யாக்கோபில பல காரியங்கள் யோசியாவில யாக்கோபை குறித்து எழுதி இருக்கு. பெண்ணுக்காக ஒரு பெண்ணுக்காக 20 வருஷம் ஊழிய அதான் அவன் பெற்ற சாட்சி. ஆனா அவன் இந்த இருந்து அந்த இடத்துல அவன் தேவனிடத்துல போய் விசாரிக்கிறான். தேவன் சொல்ற உன்னுடைய முற்பிதாக்களோட இருந்த தேவன் நான் நிச்சயம் அவனோட நீ போவாங்க. நாங்கள் எத்தனை பேர் அப்படி செய்கிறோம் சொல்லுங்க? எத்தனை பேர் அப்படி நடக்கிறோம்? அதனாலே அங்கே நடந்தது என்னன்னு சொன்னால் என்ன, இந்த வசனம் 7ஆம் வசனத்துக்கு அவர் ஒளியிலே இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால், நாங்கள் ஒளியிலே நடக்கும் பொழுது இப்ப என்னன்னு சொல்றது, இயேசுநாதர் இருந்த அந்த நிறைவான அபிஷேகம் எங்கள்கிட்ட இருந்தால் நாங்கள் தப்பித்துக் கொள்ள முடியும். ஆனால் அந்த அபிஷேகத்துக்கு நாங்கள் தீவிரப்படுறதும் இல்லை, இதுவரைக்கும் பெற்றதும் இல்லை. ஆனால் நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவர் முதலாவது தேவனுடைய ஒளியிலே நடக்க வேண்டும். தேவனுடைய ஒளியிலே நடக்காவிட்டால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு அதுக்கிட அப்படி நாங்கள் ஐக்கியப்பட்டிருக்க எந்த ஒரு பாவத்தையும் மற்றதை நீங்க உண்ட விளைவிக் கொள்ளுங்கோ. இன்றைக்கு பிசாசு திருச்சபைகள் உள்ள மக்களை வஞ்சிக்கிறது. அது நானும் தான் நீங்கள் தான் யாரும் தப்ப முடியாது. முதல் ஒரு பாவம் செய்ய தூண்டுவாங்க. நாங்களே சில வேளையில அந்த பாவத்தில் விழுந்துடுவோம். ஆனால் எங்களுக்கு இருக்கிற பரிசுத்தாவியார் உணர்த்தும் பொழுது நாங்க வெளியே வந்துடுவோம். ஆனா என்ன நடக்க வாங்க சொல்லுங்க, அவன் தந்திரம் இதுதான். ஆனா பாவத்துல நாங்க 100% மேற்கொண்டோடு நான் சொன்னேன், நாளைக்கு நாள் விழுந்து விடுது. ஆனா அவன் தந்திரமா ஒன்று செய்வான் என்னன்னா, குற்ற மனப்பான்மைகளை தள்ளிவிட்டோம். அதுக்கு பிறகு அந்த குற்ற மனப்பான்மைகளை போட்டு அறுக்க அதுதான் டிப்ரெஷன், மன அழுத்தம், இந்த பல வியாதிகளை கொண்டு. ஏனென்றா அப்படி வந்தால் எங்களால் தேவனோட உறவாட முடியுமா? ஆனா ரட்சிக்கப்பட்ட ஒரு பிள்ளையா நாங்கள் இருந்தால், எந்த ஒரு பாவத்துல இருந்தால், அந்த மனம் திரும்பின குமாரன் இருக்கிற லூக்கா 15ஆம் அதிகாரத்துல அவன் எழும்பி வந்தது போல அந்த வந்ததுக்கு பிறகு அவனுக்கு கிடைச்சா அவன் அதுக்கப்புறம் எந்த இதுக்குள்ளேயும் இருக்கீங்க. அப்ப குற்ற மனப்பான்மைக்குள்ள பிசாசங்களை நின்றுவர். இயேசுநாதர் ஒளியா இருக்கிற இயேசுநாதரை நாங்கள் பின்பற்றினா சில இடங்களை தவறினாலும் உடனடியாக நாங்கள் எழும்பி அப்படியே அந்த அந்த குற்ற மனப்பான்மைகளை போகக்கூடாது. அதுக்கு குற்ற மனப்பான்மையை போறதுக்கு காரணம் என்று சொல்லுங்க. ஏன் நாங்கள் குற்ற மனப்பான்மைகளை போறோம்? இயேசுநாதன் ரத்தத்தின் பெருமதி தெரியும். இப்ப உதாரணத்துக்கு நான் ஒரு கொலை செய்துட்டு வச்சுக்கொள்ளுங்க. இப்ப இந்த உலகத்தில் பெங்கர நாட்டுல ஜிஜி பண்ணுவேன் அப்படின்னு அந்த காலங்களில் கலைப்பார். அப்படி ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு லோயர்கிட்ட போயிருந்தால் அவர் எந்த விதத்திலும் இந்த வழக்க உடைப்பார்ன்ற நம்பிக்கை இருந்தால் எந்த கொலை செய்தாலும் நான் பேப்பேன். ஏன் அவர் அவ்வளவு ஃபேமஸ் ஆனார். ஆனால் எல்லாவற்றை காட்டிலும் ஃபேமஸ் ஆனது இயேசுநாதன் ரத்தம். இந்த இயேசுநாதன் ரத்தத்தின் வல்லமை தெரிந்தால் நான் குற்ற மனப்பான்மைக்குள்ள போக மாட்டேன். பாவம் செய்ய மாட்டேன் நான் சொல்லிடுறேன். ஆனா குற்ற மனப்பான்மையில பிசாசு இந்த திருச்சபை பெரிய பெரிய ஊழியக்காரர் இன்னைக்கு வியாதிகளே ஏற்பட்டிருக்கிறது காரணம் என்ன சொல்லுங்க?
பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் உலகத்தில கர்த்தரால வல்லமையாக பயன்படுத்தப்பட்டு அநேகருக்கு ஆசீர்வாதமா இருந்த ஊழியக்காரர் பின் நாட்களிலே மன அழுத்தத்துக்குள்ள இந்த டிப்ரெஷனுக்குள்ளையும் தேவையில்லாத காரியங்களுக்குள்ளே போனதுக்கு காரணம் என்னன்னா அவர்கள் இயேசுநாதன் ரத்தத்தை காட்டிலும் அந்த ஏதோ ஒரு குற்றமரப்பான்மையில் அகப்பாட்டு அதனாலே வந்த விளைவிலான பாவத்தில் விழுந்தாலும் நீங்கள் இந்த 7ஆம் வசனத்தை எப்பொழுதும் உங்களுடைய இதயத்தில் பாடமாக்குவது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை அது மட்டுமல்ல சகல குற்றம் அசுத்தம் எங்களுடைய இதயத்தில் வர எல்லா காரியங்களையும் நீக்கி எங்களை சுத்திகரிக்க அது போதுமானதாக இருக்கிறது. அடுத்த லூக்காவின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திற்கு வாசிக்கும். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தை கொடுத்து இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது என்றார். லூக்கா 22:20 இந்த படுகிற புதிய உடன்படிக்கையா இருக்கு. அப்ப அங்கே பாருங்கள், அவர் முதலாவது தன்னுடைய சரீரத்துக்கு அடையாளமாக கொடுத்துட்டு ரத்தத்தை கொடுக்கும்போது சொல்றார் உங்களுக்காக புதிய உடன்படிக்கையா இருக்காண்டு அந்த ரத்தத்தின் அடையாளத்தை அவர் குடிக்க கொடுக்கிறார். 1 Corinthians 11:25 வாசிங்க. போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். உண்மையிலே நாங்க சில வேளையில சபையில வந்து இந்த ரத்தத்தை குறித்து பார்க்கிறோடையா நாங்க இன்னைக்கு வந்து ரத்தத்தை நினைவு கூட அந்த பெருமதி தெரியும் உங்களுக்கு. அதைத்தான் எபிரேயாக்கியோர் அங்க எபிரேயர்ல எழுதுறார். ஏன்னா யூதர்கள் பழைய இதுக்குள்ள போய் அந்த இயேசுநாதருடைய ரத்தத்தின் அந்த மேன்மையை அற்பமா நச்சதால எபிரேய புத்தகம் எழுதப்பட்டது. அப்ப இந்த இடத்திலேயே போஜனம் பண்ணின பின்பானா நீங்க இதுல பாத்தீங்கன்னா பவுல் இந்த இதுல துவங்கிகளை சொல்லுவார் என்னவென்றால் கர்த்தரிடத்தில் நான் பெற்றதை உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். நான் கேட்கிறேன் அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசுநாதர் முதலாவது திருவிருந்து பிரிச்சு கொடுக்க பவுல் இருந்தவர். பவுல் இருக்கே ஆராய்ச்சியில சொல்லுது பவுல் இயேசுநாதர் பராமரிக்க 5 வருஷத்துக்கு பிறகுதான் இந்த ஊழியத்துக்கு வந்து வரேன். அப்ப இந்த கொரிந்தியருக்கு இந்த கொரிந்து சபைக்கு இந்த புத்தகம் எழுதியிருக்குல்ல நீங்க இதுல சில இதுல இருக்குது. கிறிஸ்துவுக்கு பின் 55ஆம் ஆண்டுதான் 1 Corinthians 2 Corinthians எழுதப்பட்டது 6 மாத வித்தியாசத்துல. அப்ப இப்ப பவுல் சொல்றார் என்னவென்றால் கர்த்தரிடத்தில் நான் பெற்றதை உங்களுக்கு ஒப்புவிக்கிறேன். அந்த வசனத்தை கண்டா வாசிங்க. உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். எந்த வசனம்? 23. நான் உங்களுக்கு ஒப்புவித்த கர்த்தரிடத்தை எப்ப பெற்றவர் பவுல்? ஏன் என்ன நடந்தது இதுக்கு? எப்ப நான் வேதத்தில் ஆராய்ச்சி பார்த்திருக்கிறோம். இயேசுநாதர் சீசர்களுக்கு சொன்னார் நான் வருமானவை நினைவு கூறுங்கள். சரிதான்? ஆனால் அவர்கள் நீங்க பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8 அப்போ 1-8 வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா அவர்கள் எருசலேமுக்குள்ளேயே அந்த சிலர் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அந்த அப்பம் விற்கிறன்னு இருக்கല്ലോ அதை திருவிருந்து நினைக்கிறாங்க. அது திருவிருந்து அது ஐக்கிய பண்டிகை ஐக்கிய போஜனமாக நாங்கள் விழுந்தோம் அப்படி வீட்டுக்குள்ள அந்த ஆரம்ப முதல் நூற்றாண்டுல இருந்த இது எங்களை போல சபைகள் கூடி செய்ய முடியாதுன்னா ரோமர்களும் எதிர்ப்பு யூதர்களும் எதிர்ப்பு. அப்படி கூடுற இடத்துல அப்படி பாரவர்கள் கிறிஸ்துவ நடத்துறது அவரோட ஐக்கியம். ஆனா திருவிருந்தன்றது அது தேவனுடைய பரிசுத்த பந்தி அந்த இதன்படி செய்யணும். இந்த 12 அப்போஸ்தலர்கள் அதை முக்கியப்படுத்தி அப்ப முக்கியப்படுத்தாம இருக்கும் பொழுதுதான் இயேசுநாதர் பவுலுக்கு இந்த காரியத்தை தரிசனமாக வெளிப்படுத்தி அதான் சொல்றார் நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன். நீங்க பார்க்கலாம் அந்தியோகியா சபையில சில பிரச்சனை வந்த பொழுது அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்துல அங்க இருந்து தாய் சபைக்கு வந்து இஸ்ரவேல் சபைக்கு வந்து யாக்கோபு பேதுரு எல்லாரோட இருந்து கதைச்சு சில தீர்வையற்றி கொண்டு அங்க போறாரு. ஏன்னா அந்தியோகியா சபையில இந்த பிரச்சனை என்ன ரட்சிக்கப்பட்ட விருத்த சேரம் செய்வோம்
அதுக்கு பவுலால பவுலுக்கு தெரியும். ஆனால் இவர்கள் இயேசுநாதனோட இருந்தபடியா பேதுரு யாக்கோபுன்றது இயேசுநாதன் தம்பி, அவர்கள் இருந்தபடியா அங்க இருந்து சில தீர்மானம் வந்து தீர்மானம் பெற்றுக்கொண்டு போனவர் தான் பவுல். ஆனா இந்த இடத்துல நேரடியாக கத்தடத்துல தான் பெற்றுக்கொண்டு சொல்றேன். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கத்தடத்தில் பெற்றுக்கொண்டு என்னவெனில் கத்தராகிய இயேசுதாமே காட்டி கொடுக்கப்பட்ட வேளையிலே அங்க இயேசு கிறிஸ்து மத்த 26 இதே காரியத்தை சொல்றேன். அப்ப இவர்கள் யோவான் பேதுரு இவர்கள் இந்த காரியத்தை கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்காமல் விட்டுட்டார்கள். அது மட்டுமல்ல, நீங்க நான் உங்களை சொல்றேன், எங்களோட வாழ்க்கையில சில போராட்டங்கள் துன்பங்கள் வரும். குடும்பத்தில் இருந்து தேவ சமூகத்தில் ஆராய்ந்து பார்த்தா தெரியும். அப்போ சில 2ஆம் அதிகாரத்தில் 8ஆம் அதிகாரம் வரைக்கும் திருச்சபைக்கு பெரிய துன்பம் இருந்தது. யாரால? அப்போ சில 3ஆம் அதிகாரத்தில் பேதுரு எழுதிட்டு 3000 5000 அதுல இருந்து திருச்சபைக்கு பெரிய நெருக்கடி யாரால? பவுலால். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அப்போ சில 8ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்க வாய்ச்சி பாருங்க. 12 சீசன்ல எந்த எல்லை வரைக்கும் இருந்தார்கள்? எருசலேமை சுத்தியும் ஆக கொஞ்சம் தள்ளி பிலிப்பு போனது சமாரியாக்கு மட்டும்தான். ஆனா இயேசு பரமேறி எங்க போச்சு? பவுல் நெருக்கடி கொடுத்த பொழுதுதான் தோமா அங்கட நாட்டு பக்கம் போனார். ஏன்னா நிறைய சொல்றேன்னா எங்களுக்கு கத்தர் கொடுத்திருக்கிற இந்த காரியத்தை வச்சு தேவ ராட்சியம் கட்டத்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப தேவராட்சியத்துக்கு செயல்படாம நாங்க இருக்கும் பொழுது தேவனே அங்க ஒரு காரியத்தை உண்டாக்குறோம். ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் நீங்க பார்க்கலாம், தேவனே அந்த காரியத்தை உண்டாக்குற. அப்ப இந்த இடத்திலே அந்த பவுல் வந்து இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் காரியம் ஏன்னா தேவன் இதன் மேல் கவனமா இருக்கிறார். அதனாலே தான் பவுல் மூலம் திரும்ப இந்த திருவிருந்த காரியம் அங்கே ஊக்கப்படுத்தப்பட்டது, அது முதன்மையாக கொண்டு வரப்பட்டது. ஏன்னா இந்த சீசர்களை விட்டுட்டாங்க. அது மட்டுமல்ல, தேவன் கொடுத்த காரியங்களை செய்யவும் இல்லை. இப்ப நீங்க பார்க்கலாம், பவுல் எழுதின கடிதங்கள் எல்லாம் அவர் ஸ்தாபித்த சபைகளுக்கு. அவர் கொலேசு சபை எப்பாபிராத்தாவால் உருவாக்கப்பட்டது. பவுல் அதுக்கு ஆலோசனை கடிதம் எழுதினார். கொலேசு சபை எப்பாபிராத்தாவால் பவுல் ஸ்தாபிக்கல, எப்பாபிராத்தாவால் ஸ்தாபிக்கும். அப்ப என்ன சொல்றேன்னா, அப்ப பவுல் இந்த அளவு காரியம் செய்த அளவுக்கு ஏன் யோவானால செய்ய முடியல, ஏன் பேதுருவால செய்ய முடியல? அவர் பொதுவான நிபந்தனை எழுதி இருக்கிறார். எப்போது நான் கேட்டிருக்கிறோமா? யாக்கோபு, இயேசுவோட இயேசுவின் தம்பி யாக்கோபு தான் யாக்கோபு என்ற இவர் யாராவது திருச்சபைக்கு சொல்லி ஏன் செய்ய முடியாம இவர்களால்? ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவரா? ஏன் இவர்களால் அதுல பொதுவான நிர்வாகங்கள் எழுதி போட்டு போக வேண்டி வந்து ஏன் சொல்றேன்னா, நீங்க ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்க. ஆண்டவர் நாங்கள் செய்கிற எல்லா கிரியைகளையும் எழுதி வெளியரங்கமாக்கும். அதே நேரத்தில் நாங்கள் இவ்வளவுதான் ஆண்டவருக்காக செய்தாலும் நாங்கள் தவறு செய்யும் பொழுது ஆண்டவர் அதை மறைக்கிறவரும் இல்லை. சவுல் ராஜா புடமிட்ட பொழுது சாமுவேலை அனுப்பினார். தாவீது ராஜா புடமிட்ட பொழுது தன்னை இதயத்தை பிரியாத மறைக்க விரும்பியது, நான் தான் பெரிய அனுப்பினேன். ஆனா தாவீது மறந்திருப்பிட்டான் சவுல். இதுதான் கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வாசனை. தாவீது உடனடியாக அவன் எந்த கேள்வி ராஜா இதிலே நான் ஒத்துக்கொண்டா இந்த தேசம் என்ன எப்படி தண்டம் அதெல்லாம் வந்து. ஆனால் தேவன் யாருக்கும் வந்து யாருக்கும் பட்சபாதம் பார்க்க மாட்டான். ஆனால் இந்த சீசர்கள் ஏன் இவர்களால் முடியல? அதான் இயேசுநாதர் ஒரு இடத்துல சொன்னார், அந்த இத்திரி வந்து காலில் திரைக்கல அந்த சீமோன் சொல்றான் இவளா திரைக்கிறான். இயேசுநாதர் சொன்னார் அதிகமா அவர்களுக்கு. அதுபோல இந்த இடத்துல இருக்கிற எங்களுக்கு கர்த்தர் என்ன செய்தார்ன்ற அந்த அதிகமான அந்த பாரம் இருந்தால் கர்த்தருடைய இந்த ரத்தத்தின் மேன்மையை நாங்கள் அனுபவிச்சிருக்கிறோம்டா கர்த்தருக்கு. அதை தான் பவுல் செய்து முடித்தார். அவர் செய்து முடித்தார். அது மட்டுமல்ல, தைரியமா சொன்னார், நான் இந்த ஓட்டத்தை முடிக்கிறேன். ஏன்னா அவர் எனக்கு நியமிச்ச காலத்தை நான் முடிக்கிறேன். நான் சொல்ல கூட்டமா ஜனத்தை அப்படி இல்லை. இப்ப இயேசுநாதரால 11 பேரை தான் உருவாக்க முடிஞ்சது. யூதத்தோடு போயிட்டார். ஆனா அந்த 11 பேர் இன்றைக்கும் உலகம் பேசக்கூடிய அளவுக்கு உலகத்திலே தேவராட்சியத்துக்கு வேறாயிருந்தாங்க. ஆனா அவர்களால அந்த காரியம் பவுல் செய்த அளவுக்கு அவளால் செய்ய முடியாம போறது காரணம் என்ன? நான் ஒப்பு கொடுத்தேன் அந்த அளவு. அடுத்ததாக யாத்ராம 24:8 இருக்கா வாசிங்க. அப்பொழுது மோசே
மோசே இரத்தத்தை எடுத்து ஜனங்களின் மேல் தெளித்து இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து கர்த்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே என்றான். இங்க பாருங்கள், யாத்திராம 24 தான் வாசிங்க. அப்பொழுது மோசே ரத்தத்தை எடுத்து ஜனங்கள் மேல் தெளித்து இந்த வார்த்தைகள் யாவை. இப்ப ரத்தத்துக்கு அடுத்ததா வார்த்தையை கொண்டு மோசே சொல்றாங்க, யாவையும் குறித்து கர்த்தர் உங்களோடு பண்ணின உடன்படிக்கை ரத்தம் இதுவே. அப்ப தேவன் சொன்ன வார்த்தைகளை நாங்கள் அந்த வார்த்தைகளுக்கு ஒப்புக் கொடுக்கும் பொழுதுதான் இந்த ரத்தத்தின் வல்லமை எங்களோட வாழ்விலே மேன்மையா இருக்கும். இன்றைக்கு நான் கேட்கணும், இந்த இடத்துல இருக்கிறேங்க, இன்றைக்கு 15 நாள் ஆச்சு. ஒரு புத்தகம் ஆதியாமோ பைபிள்ல ஒரு புத்தகம் ஆதியாமோ 50 அதிகாரம். ஒரு புத்தகம் வாய்ச்சி முடிச்சேன்னு சொல்றாங்க, கையெழுத்து காட்டலாம். ஏன்னா இல்ல நல்லது, ஏன்னா நாங்கள் ஒரு இலக்கை தரிசனத்தோட இந்த வார்த்தை தான் எங்களுடைய வாழ்விலே எல்லாத்துக்கும் எங்களுக்கு பதிலா இருக்குது. அப்ப தோமஸ் ஐயா ஒரு காரியம் சொன்னார், தான் 3 மாதத்துக்கு ஒருக்கா பைபிள் வாய்ச்சி கொண்டு போகிறேன். அப்படி வாய்ச்சி போட்டு சொல்றாரு என்னண்டா, அதனாலதான் நான் இங்க நிற்கிறேன், நீ உங்க இருக்கிறேன். நான் சொல்லி தோமஸ் ஐயா சொன்னேன், நான் 3 மாதத்துக்கு ஒருக்கா பைபிள் வாசிச்சு முடிக்கல, நான் இந்த பைபிளை அநேக தரம் வாய்ச்சி முடிச்சுட்டேன். அப்படி அவர் ஆனா ஒன்றை நீங்க விளங்கி கொள்ளுங்க, இன்னைக்கு அநேகருக்கு தேவனுக்காக தங்கள் முதன்மையான இடங்களை நிக்கோன்ற ஒரு விருப்பம் எனக்கு தான் அநேகருக்கு. ஆனா ஏன் தேவன் எங்களை அந்த இடத்துக்கு கொண்டு வருகிறேன், இந்த கேள்வியப்பா நாங்கள் இருக்கோம். ஏன் தேவன் எங்களை, உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வேலைக்கு போறோம், கலவர வேலைக்கு போறோம், 10 வருஷம் சென்று கலவர இடத்தையே நாங்க நிக்கிறோம்டா, எங்கட அப்படியா முதலாளி அப்படியா எங்கட அப்படி ஏண்டா நாங்கள் வளர வேணும்டா, அடுத்த பேர் நடக்கிற காரியங்களை பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் அவன் வருமானத்துக்காக இருக்கிறான். அப்ப எங்கட அப்படி, அப்ப கர்த்தர் எங்களை கொண்டு வரவில்லைன்னா கத்திட்ட பிள்ளைகள். ஏன்னா இயேசுநாதரை சொல்லி இருக்கிறார், அறுப்பு மிகுதி வேற ஆட்களுக்கு. அப்ப இருக்கிறாங்கள கர்த்தர் குந்தி கொண்டு விட மாட்டேன். ஆனா இன்றைக்கு அநேகருக்கு இப்படிப்பட்ட முதன்மையான இடங்களுக்கு வாஞ்சி, ஆனா இப்படிப்பட்ட வார்த்தைகள் இந்த இதில் சொல்லப்பட்ட 8வது வார்த்தையிலே இரத்தத்தை எடுத்து ஜனங்கள் மேல் தெளித்து இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து கர்த்தர் உங்களோடு பண்ண உடன்படிக்கை ரத்தம் இது. இந்த வார்த்தைகள் யாவையும் நீங்க காத்துக்கொள்றதுக்கு கர்த்தர் உங்களோட உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். ஆனா நீங்க கர்த்தரோட உடன்படிக்கை பண்ணி இருக்கீங்க. இந்த வருஷ துவக்கம் நான் முடிக்க போறேன், இந்த வருஷ துவக்கத்தை நீங்க கர்த்தரோட என்ன உடன்படிக்கை பண்ணி இருக்கீங்க. கர்த்தருக்காக என்ன செய்ய போறேன்னா நீங்க நான் என்ன விளத்தி சொல்லி என்ன செய்ய நீங்க கையெழுத்தி காட்ட வேண்டாம். ஏனென்றா அங்க சொல்லப்பட்டிருக்குது, அப்பொழுது மோசே இரத்தத்தை எடுத்து ஜனங்கள் மேல் தெளித்து இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து கர்த்தர் உங்களோடு பண்ணின உடன்படிக்கை ரத்தம் இதுவே. கர்த்தர் எங்களோட பண்ணின உடன்படிக்கை அடையாள ரத்தம், புதிய பாட இயேசுநாதன் ரத்தம். இந்த 2025ஆம் ஆண்டில கர்த்தருக்காக ஒன்று நான் எத்தனை தரம் வேதத்தை வாசிச்சு முடிக்க போறேன். வேதத்தை வாசிக்கிறேன்னா கதை புத்தகம் வாசிக்கிற மாதிரி. ஒரு வசனம் சில வேளை 5ஆவது தரம் வாய்ச்சாலும் அதை விளக்க முடியாது, அங்கே கொண்டு போக மாட்டேன் எங்களுக்கு அந்த அப்படி தியானித்து வாசிச்சு. அதே நேரத்தில் இந்த ஆண்டுல நாங்கள் தேவனுக்காக என்ன செய்ய போகிறோம், என்ன தேவனோட நாங்கள் செய்திருக்கிறோம், அல்லது கடந்த ஆண்டு மாதிரி இப்படியே வேத படிப்பும் கேட்டு இப்படியே ஆராதனைக்கும் எல்லாத்துக்கும் வந்துட்டு பாரவட்சவம் ஒரு வேலை ஜெயசுநாதன் வரைய அப்படின்னு பாரவட்சவம் நாங்கள் இப்படியே இருந்துட்டு போகிறோம். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நானும் தான் நீங்களும் தான் எங்கள் சபையில 65 குடும்பத்துக்கு மேலே நாங்கள் இருக்கிறோம். நான் சொல்ல சரிதான், ஞாயிறு ஆராதனை வாராங்க 65 குடும்பத்துக்கு மேலே இருக்கு. ஒரு குடும்பம் வருஷத்துக்கு ஒரு ஆளை கூட்டி கொண்டு வந்து ரட்சிப்புகளை நடத்தினால் 65 குடும்பம் நான் நினைக்கிறேன் 2015ஆம் ஆண்டு இருக்கிறேன் நான் நினைக்கிறேன். அந்த கொப்பியிலேயே இருக்கு. ஒரு வருஷத்துக்கு 65 சனத்தை வச்சிருந்த எத்தனை வருஷம்? 9 வருஷம், 2010 வருஷம். இந்த சபை நிலைமை என்னவாயிருந்து? ஏன் எங்களால் செய்ய முடியாம ஒரு வருஷத்துல ஒரு ஆளை குடும்பமா சேர்ந்து சபைகளை ரட்சிப்புகள் நடத்த முடியாம போதே. பவுலால இந்த அளவு செய்ய முடியுமா இருந்தால், பவுலுடைய காலத்தை நீங்க பாத்தீங்கன்னா கிறிஸ்துவுக்கு பின் 35ஆம் ஆண்டு 36ஆம் ஆண்டு இந்த ஊழியத்துக்குள்ள வந்தது சரிதான். ஆனால் 68ஆம் ஆண்டு 69ஆம் ஆண்டு ரோமில கழுத்து அறுத்தப்பட்டு கொல்லப்பட்டவர். இதுல சரித்திரத்தில் பைபிள் சரித்திரத்தில் இருக்கு.
இந்த குறிப்பிட்ட 35, 30, 33, 34 வருஷத்துக்குள்ள அவர் செய்தது இந்த வேதத்தில் முத்திரிக்கப்பட்டு எழுதி இருக்கு. அப்போஸ்தலனாகிய பவுல் செய்தது. ஒவ்வொரு சபையிலும் இந்த எபேசு சபையை குறித்த ஒரு சரித்திரத்தில் நான் ஆராய்ச்சி பார்த்தேன். தீமோத்தேயு எபேசு சபையில இப்படி எங்களை பிரசங்கிச்சு கொண்டிருக்கீங்கல்ல, கிறிஸ்தவத்துக்கு விரோதமானவர்கள் சபையிலேயே வச்சு அவரை கொலை செய்தார்கள், அடிச்சத்தை செத்துட்டார். அந்த பிரசங்கிச்ச நேரம் 5 லட்சம் மக்கள் அந்த சபையில ஒரு சரித்திரத்தில் நான் பார்த்தேன். 5 லட்சம் மக்கள் சபையில இருந்தாங்களா. இது எனக்கு நல்ல நினைவு. டைனியல் பாஸ்டர் இந்த சபையில் இருக்கீங்கல்ல, நான் தீமோத்தேயுவை குறித்து தனியாக பிரசங்கம் செய்து கொடுக்குறேன். டைனியல் பாஸ்டர் மேடையில் ஏறி இந்த கருத்தை சொன்னேன். 5 லட்சம் மக்கள் இருந்து நீங்க அந்த கோரிக்கையில் 5 லட்சம் மக்கள் என்ன நான் செய்த பிரசங்கம் அது தீமோத்தேயுவினுடைய அழைக்கும் பொழுது அங்க 1 கொரிந்தியர்ல பாத்தீங்கன்னா அவன் அழுகிறவனாயும் பலவீனம் உள்ளவனாயிருக்கின்ற எழுதப்பட்டிருக்கு. ஆனா பிலிப்பியர் 2:19 வாசிங்கன்னா என்ன போல உங்களை விசாரிக்கிறதுக்கு அவனை போல அவ்வளவுக்கு அவன் வளர்ந்திருக்கிறான். அதுதான் நான் என்ன சொல்றேன்னா அவ்வளவு வல்லமையா பவுலால செய்ய முடியுமா இருந்தா ஏன் எங்களால செய்ய முடியல? இன்னைக்கு இந்த உலகத்துல தேவன் வல்லமையான காரியங்கள் செய்யறது எல்லாம் நடக்குது உலகத்துல. அது எங்களாலேயே முடியல. ஏன் எங்களால முடியல? ஏனென்றா இதுல மோசே சொன்ன காரியம், மோசே இந்த ரத்தத்தை எடுத்து ஜனங்கள் மேல் தெளித்து இந்த வார்த்தைகள் யாவை என்ன தேவனுடைய வார்த்தைகள் இன்னைக்கு எங்களுடைய இருதயத்திலே இல்லை. ஏதோ அங்கங்க இப்ப நான் இருக்கிறேன் அங்கங்க ஏதோ ஒரு தேவைக்காக வார்த்தைகள் இருக்கே தவிர இந்த வார்த்தைகள் யோசுவா 1 சொல்லப்பட்டபடி 1:5 இந்த நியாய பிரமாணத்தின் புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக சொல்லப்பட்ட எங்களுடைய இருதயத்திலே எவ்வளவுக்கு இருக்குதுன்னு சொன்னா எனக்கு தான் தெரியும். என்ற இதயத்தில் உங்களுக்கு தான் தெரியும். உங்களுடைய ஒரு நாளைக்கு வேதத்துக்கு நாங்கள் எவ்வளவு நேரம் கொடுக்கணும். அதான் அந்த சுந்தரமையா சொன்னார். ஒரு பாத்திர ஒரு நாள் வந்தாராம், சொன்னாராம் தான் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் வேதம் படிக்கிறேன். அப்ப நாங்க நேரம் நீ வருஷத்துக்கு எத்தனை முறை படிக்கிற வேதம்? அதுக்கு சொல்ற ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் நீ வேதம் படிச்சா 3 மாதத்துல ஒருக்கா நீ வேதம் படிச்சு முடிச்சிருக்க. அந்த வருஷத்துல எத்தனை நேரம் முடிக்கிறாங்க பேசாம இப்படி இருந்தார். என்ன சொல்றேன்னா நாங்க இந்த வார்த்தைக்கு எவ்வளவு தூரம் எங்களை நாங்கள் அர்ப்பணித்த வார்த்தை எங்களை நீதிமொழிகள் இருக்கக்கூடிய இறுதிய பலைய இந்த வார்த்தைகளை எழுதி வைத்துக் கொடுக்கிறோமோ அதுதான் தேவன் எங்களை செய்கிற காரியம். அது மட்டுமல்லாமல் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மேன்மை அதிலே தான் தங்கி இருக்கு இந்த வார்த்தை. அதான் மோசே சொல்றார். அப்பொழுது மோசே ரத்தத்தை எடுத்து ஜனங்கள் மேல் தெளித்து இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து கர்த்தர் உங்களோடு பண்ணோடு என்றால் கர்த்தர் கொடுத்த வார்த்தைகள் அத்தனைக்கும் கர்த்தர் உடன்படிக்கை பண்ணி வச்சிருக்கிற தன்னை ரத்தத்தினார். அதுதான் சொல்லப்பட்டது. அப்ப இந்த நாங்கள் புதிய உடன்படிக்கையின் அந்த உடன்படிக்கைக்கு ஒப்பு கொடுத்த நாங்கள் எந்த தூரத்துக்கு இந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? இந்த வார்த்தை எந்த அளவு தூரம் எங்களோட வாழ்க்கையில முதன்மை பெறுகிறது? அதான் இன்றைய நாளில் கேள்வி. நாங்கள் யாவரும் கண்களை மூடி என்னுடைய மிச்ச காரியம் 20ஆம் வசனத்திலிருந்து அடுத்த முறை பார்ப்போம். நாங்கள் கண்களை மூடி கேட்ட வார்த்தை ஒரு நிமிஷம் நீங்க சிந்திங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தின் பெருமதி இந்த உலகத்திலே எண்ணத்தை கொண்டு வந்து நாங்கள் தேவனுக்கு முன்பாக வைத்தாலும் அந்த இரத்தத்துக்கு ஈடுணி ஆகாது. யெகோவா தேவன் வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் படைத்த தெய்வம் தன் இரத்தத்தை சிந்தினார். அதனுடைய நோக்கம், அதனுடைய ஆழம் என்னையும் உங்களை நேசித்ததினாலே, என்னையும் உங்களையும் அவர் அதிகமாக நேசித்ததினாலே தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். இந்த இரத்தத்தின் மேன்மை எங்களுடைய வாழ்விலே எவ்வளவு முக்கியத்துவமாக அது என்ன காரியம் வரட்டும், நாங்கள் அந்த இரத்தத்தின் மேன்மையை உணர்ந்தவர்களாய் நாங்கள் இருக்கிறோமா? இந்த இரத்தத்தின் அந்த மேன்மையினாலே நாங்கள் ஜெயிக்கிறவர்களாய் இருக்கிறோமா? அது பிசாசு பலவிதமாய் காரியங்களை கொண்டு வருவான். தாவீது கோலியாத்தை கொல்ல வழிகிட்ட பொழுது முதலாவது தடையாயிருந்தது அவருடைய சொந்த சகோதரங்கள். அவங்களோட பேர் வேதத்தில் எழுதி இருக்குது. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிச்சீங்கன்னா தாவீதுடைய 3 சகோதரர்கள் உன்னுடைய வீரத்தை பற்றி தெரியும் அந்த கொஞ்ச ஆட்டை. ஏன்னா அவங்களுக்கு இங்கே தேசம் அடிக்க போது அங்க வனாந்திரத்தில் கொஞ்சம் தான் அவங்களுக்கு முக்கியமா போய்விட்டது. ஆனால் தாவீது தன்னுடைய அந்த தேவனுடைய தேசத்தை குறித்த வைராக்கியத்திலே அவன் தன்னை பணியம் வைத்ததை வென்று கொண்டு வந்தான். இன்னைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலும் இப்படி எத்தனையோ காரியங்கள் எங்களுக்கு எதிராக வரலாம்.
எங்களோடு கூட இருக்கிறவர்கள் எங்களை அவமானப்படுத்தலாம், துக்கப்படுத்தலாம், வேதனைப்படுத்தலாம். ஆனால் இயேசுவினுடைய ரத்தம் அது எல்லாவற்றையும் நீக்கி எங்களை வெளியிலே கொண்டு வர முன்னாள். ஆனால் நாங்கள் எந்த அளவுக்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், எந்த அளவுக்கு அந்த காரியங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கிறோம்? ஆபிரகாம் தேவன் கொடுத்த வார்த்தைக்கு செவி கொடுக்கிறதை காட்டிலும் சாராளுக்கு செவி கொடுத்ததுனாலே இன்றைக்கும் ஜூத இனம் பெரிய ஒரு இழப்புக்குள்ளே சிக்கப்பட்டு தவித்துக் கொண்டிருக்கிறது. அதுபோல நாங்களும் தேவ வார்த்தைக்கு செவி கொடுப்பதை காட்டிலும் இந்த உலகத்தில் உள்ள காரியங்கள், உறவுகள், பாசங்கள், இந்த உலக மேன்மைகள், உலகத்தின் ஆஸ்தி அந்தஸ்து என்று இன்னத்துக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். எங்களுக்கு தேவையானது ஒவ்வொன்று தேவைதான். ஆனால் அது எல்லாவற்றையும் இயேசுநாதர் பேதுருவை பார்த்து சொன்னார், என் நிமித்தம் நீ இழந்தால் இந்த பூமியிலே 100 நீ ஆசீர்வதிக்கப்படுவாய், நித்தியத்திலே நீ தேவனோடு இருப்பாய். நல்ல ஆண்டவரே, இந்த வேளையிலும் கர்த்தாவே உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்திலே இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, நீர் எங்களுக்காக அனுப்பின உம்முடைய குமாரனுடைய ரத்தத்துக்காக நாங்கள் திரும்பவும் உமக்கு ஒரு தடவை நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, இது வார்த்தையா இருக்காமல் எங்களுடைய இருதயத்தின் சிந்தியாய் மாறட்டும் ஆண்டவரே. இந்த உலகத்திலே இதை காட்டிலும் உங்களுடைய ரத்தத்தின் மேன்மை பெரியது என்பதை எங்களுடைய மனக்கண்கள் காணட்டும் ஆண்டவரே. எந்த ஒரு குற்ற மனப்பான்மைக்குள்ளேயும் எந்த ஒரு அழுத்தமான காரியங்களுக்குள்ளே நாங்கள் போகாதபடி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி எந்த இடத்திலே இருந்தாலும் எங்களை தூக்கி எடுக்க போதுமானது என்ற அந்த விசுவாசத்துக்குள்ளே நாங்கள் வரட்டும் ஐயா. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை நாங்கள் எப்பொழுதும் உங்களுடைய இதயத்திலே சுமக்கட்டும் ஆண்டவரே. உங்களுடைய பரிசுத்த வார்த்தையினாலே நாங்கள் நடத்தப்படட்டும் ஆண்டவரே. இன்னும் உங்களுடைய வார்த்தைக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க ஆவியானவர்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.